அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, டானியேல் என்கின்ற 8 வயது சிறுவன் ஒவ்வொரு நாளும் திருப்பலிக்கு செல்வான். திருப்பலி முடிந்தவுடனே பங்கு தந்தையிடம், அங்கிருந்த அருள் சகோதரிகளிடம் நல்ல விதமாக பேசி நல்ல பேரோடு அவன் வீட்டுக்கு திரும்புவான். ஆனால் வீட்டிலும் மற்றும் அவன் செல்கின்ற பள்ளியிலும் அவனுக்கு உள்ள பெயர் வேறொன்று. கீழ்ப்படிதல் இல்லாத பையன், வாழு பையன், இவன் சொன்ன பேச்சு கேட்க மாட்டான் என்று பலவிதமான பெயர்கள் இருந்தாலும் கோவிலுக்கு சென்றால் மட்டும் அவன் நல்லதொரு பெயரை பெற்று வந்திருந்தான். இதனால் அவர்களுடைய பெற்றோருக்கு என்னாலுமே ஒரே ஒரு பயம் இருந்தது. இவன் இவ்வாறு கீழ்ப்படிதல் இல்லாமல் சொற்பேச்சு கேட்காமல் வாழுத்தனமாக இருக்கின்றானே, இவ்வாறே இவன் வளர்ந்து கொண்டே வந்தால் எதிர்காலத்தில் இதனால் அவனுக்கு ஏதாவது பிரச்சனை வருமா அல்லது இவனுக்கு ஏதாவது துன்பங்கள் வருமா என்று ஒவ்வொரு நாளும் அவர்கள் எண்ணிக்கொண்டு அந்த பையனுக்காக தொடர்ந்து அவர்கள் வேதனையும் வருத்தமும் பட்டு கொண்டிருந்தார்கள். அவனுக்கு நல்லது ஒரு பாடத்தை கற்பிக்க வேண்டும் என்று அவர்களுடைய பெற்றோர்கள் எண்ணிக்கொண்டிருந்த போது ஒரு நாள் அவன் காலையில் தூவில் எழுந்து எப்போதும் வழக்கமாக உட்காருகின்ற அவனுடைய இருக்கைக்கு வேகமாக சென்று உட்கார்ந்து டீ அருந்துவதற்காக செல்கின்றான். அப்போது அவருடைய தாயானவர் அந்த நாற்காலியில் உட்கார வேண்டாம், வேறொரு நாற்காலியில் அமரு என்று கூறிய உடனே அந்த பையன் தன்னுடைய எப்பொழுதும் போல அந்த நாற்காலியில் தான் நான் உட்காருவேன், நீங்கள் சொன்ன பேச்சை நான் கேட்க மாட்டேன் என்று சொல்லிவிட்டு மீண்டுமாக அந்த நாற்காலியில் உட்கார்கின்றான். அந்த நாற்காலி உடைந்திருப்பது கூட அவனுக்கு தெரியாமல் மீண்டுமாக அவன் கீழே விழுகின்றான். கீழே விழுந்தவுடன் அந்த தாய்க்கு சிறு வருத்தம் இருந்தாலும் அவனுக்கு ஒரு நல்ல பாடத்தை கற்பிக்க வேண்டும் என்று அந்த தாயானவள் அந்த பையனை பார்த்து சிரித்து மகிழ்ந்து கொண்டாடி கொண்டிருக்கின்ற போது அந்த பையன் வருத்தத்தோடு எழுகின்றான். அம்மா, நான் கீழே விழுந்து அடிபட்டு கிடக்கின்ற போது உங்களுக்கு மகிழ்ச்சியா இருக்கிறதா என்று கேட்டபோது அந்த தாயானவர் கூறினாராம், நாங்கள் உனக்கு எத்தனையோ நல்ல வழிகளை கற்பித்தோம், ஆனால் அதை நீ கடைபிடிக்கவோ அல்லது கீழ்ப்படியவோ விரும்பவில்லை. அப்போதெல்லாம் நாங்கள் எவ்வாறு துன்பப்பட்டிருப்போம் என்பதை நீ அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தான் இனி கீழே விழுந்தவுடன் நான் சிரித்தேன் என்று கூறி அந்த மகனை தேற்றி எடுத்தாளாம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நாம் முன்னுரையில் கேட்டது போல ஒவ்வொரு நாளும் நாம் கீழ்ப்படிதல் உள்ள மக்களாக வாழ வேண்டும். நான் வாழாவிட்டாலும் எனக்கு அடுத்திருப்பவர்கள், எனக்கு கீழே பணி செய்பவர்கள், என் வீட்டில் உள்ள அனைவரும் என்னுடைய பேச்சுக்கு கீழ்ப்படிந்து வாழ வேண்டும் என்று எண்ணுகின்றோம். ஆனால் நாம் எப்படி கீழ்ப்படிதல் உள்ள மக்களாக வாழ்கின்றோம்? கீழ்ப்படிதலுக்கு சிறந்த எடுத்துக்காட்டு யார் என்று நாம் விவரித்தல் பார்த்தோம் என்றால் நாம் எந்த ஒரு சந்தேகமும் இல்லாமல் கூறிவிடலாம், அன்னை மரியா என்று. ஏனென்றால் அன்னை மரியா தொடக்கத்திலிருந்தே தன்னுடைய வாழ்நாள் முடியும் வரை ஒவ்வொரு நாளும் எல்லா விதத்திலும் கீழ்ப்படிந்து வந்தார் என்பதை நாம் விவிலியத்திலிருந்து அறிந்து கொள்ளலாம். இன்று 3 விதமான கருத்துகளின் வழியாக நான் உங்களிடம் சிந்திக்க அழைப்பு விடுக்கின்றேன். முதலாவது, அன்னை மரியா திருச்சட்டத்தை விட்டு அந்த நாட்டில் உள்ள சட்டத்திற்காகவும் அங்கு உள்ள அரசர்களின் சட்டத்தையும் கடைபிடிப்பதில் மும்பரமாகவும் அதை கீழ்ப்படிதல் உள்ள மக்களாக ஏற்றுக்கொள்ள அவர் ஆசைப்படுகின்றார். ஏனென்றால் லூக்கா நற்செய்தி 2வது அதிகாரம் தொடக்கத்தில் நாம் வாசிக்கின்றோம், அந்த நாட்டின் அரசர் சீசர் என்கின்ற அரசர் மக்கள் தொகையிட வேண்டும் என்று அறிக்கையிடுகின்றார். எனவே அவரவர்கள் சொந்த நாட்டிற்கு சென்று தங்களுடைய பெயரை பதிவு செய்து கொள்ள வேண்டும் என்று கட்டளை பிறப்பிக்கப்படுகின்றது. உடனே யோசேப்பு தன்னுடைய சொந்த ஊரான தாவீது நகருக்கு சென்று தன்னுடைய பெயரை அவர்கள் பதிவு செய்ய வேண்டும் என்று இருந்தபோது கூட அன்னை மரியா நிறை கர்ப்பிணியாக இருக்கின்றார். எனவே நான் பல மைல் தூரம் என்னால் வர முடியாது, எனக்கும் உமக்கும் தான் இன்னும் திருமணமாகவில்லையே என்று தட்டி கழித்திருக்கலாம். ஆனால் மன ஒப்பந்தமான நிலையிலிருந்து நான் யோசேப்புக்கு உரியவள் என்று அன்னை மரியா எண்ணியிருந்தால், அது மட்டும் இல்லாமல் நான் யோசேப்புடைய மனைவி என்று தன்னுள் ஏற்றுக்கொண்டு அந்த நாட்டின் சட்டத்தையும் அந்த நாட்டு அரசர் கற்பித்த அந்த கட்டளையையும் கடைபிடிப்பதில் மும்பரமாக இருந்து நிறைமாத கர்ப்பிணியாக இருந்தாலும் சரி, நான் யோசேப்போடு சென்று என்னுடைய பெயரை தன் கணவரோடு நான் பதிவு செய்து கொள்வேன் என்று எருசலேம் நகருக்கு செல்கின்றார். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்று நாம் நமது நாட்டின் கட்டளைகளை நாம் எவ்வாறு கடைபிடிக்கின்றோம்? ஒவ்வொரு நாளும் நாம் வாகனத்தில் செல்கின்றோம் அல்லது பொது வாகனங்களோ அல்லது பேருந்திலோ செல்கின்றோம்.
ஆனால் அதற்கென் வைக்கப்பட்டிருக்கின்ற விதிமுறைகளை நாம் கடைபிடிக்கின்றோமா என்று சிந்தித்து பார்க்க வேண்டும். இரண்டாவது எடுத்துக்காட்டு என்னவென்றால், அன்னை மரியா சிறு வயது முதலே கோவிலில் அர்ப்பணிக்கப்பட்டு கோவிலில் வளர்ந்து வந்தார் என்பது நாம் அறிந்த ஒரு உண்மை. அப்படி இருந்த போதும் கூட தனக்கு ஒரு மகன் பிறந்திருக்கின்றான், தலைப்பேர் அனைத்தும் இறைவனுக்கே சொந்தம் என்று இறைவாக்கு கூறப்பட்டது போல இரண்டாவது லூக்கா நற்செய்தி 2வது அதிகாரம் 22 நாம் வாசிக்கின்றோம், இயேசுவை கோவிலில் அர்ப்பணிக்கப்படுகின்றார். அன்புக்குரிய சகோதரர்களே, நான் இறைமகனின் தாய், இவர் இறைமகன். எனவே எனக்கு அந்த கட்டளையெல்லாம் இல்லை. நான் விவிலியத்தை நான் சிறு வயதிலிருந்தே கடைபிடித்திருந்தாலும் நான் அதிலிருந்து விலகி செல்வேன் என்று அன்னை மரியா கூறவில்லை. மாறாக தன்னிடம் உள்ள அந்த 2 குஞ்சு புறாக்களை இறைவனுக்கு காணிக்கையாக கொடுத்து இறைவன் ஆகிய இயேசு கிறிஸ்துவை அர்ப்பணித்து மீண்டுமாக பெற்று வர அவர்கள் ஆலயத்திற்கு செல்கின்றார்கள். நாம் இன்று திருச்சபையும் நமது பங்கில் உள்ள சில கட்டுப்பாட்டுகளை நாம் எவ்வாறு கடைபிடிக்கிறோம் என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். நாம் நம்முடைய வாழ்வில் ஒவ்வொரு நாளும் இறைவன் நமக்கு பலவிதமான கட்டளைகளை கொடுக்கப்பட்டிருந்தாலும், குறிப்பாக இறைவன் நமக்கு கொடுத்த இந்த 10 கட்டளைகள், மேலும் திருச்சபை நமக்கு கொடுத்த 6 கட்டளைகள் ஆகிய இந்த 16 கட்டளைகளை நாம் எவ்வாறு கடைபிடிக்கிறோம் என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். மூன்றாவது, அன்னை மரியா இறைவனுடைய திட்டத்திற்கு எந்த ஒரு தடங்களும் இன்றி இறைவனுடைய திட்டத்தை மீண்டுமாக செயல்படுத்த அவர் தன்னுடைய மகனோடு என்றும் உடன்பணிந்தார் என்பதை நாம் வாசிக்கின்றோம். யோவான் நற்செய்தி 2வது அதிகாரத்தில் முதலிலிருந்தே அன்னை மரியாவும் இயேசுவும் கலிலேயாவில் கானாவூரில் உள்ள ஒரு திருமணத்திற்கு அழைக்கப்பட்டிருக்கின்றார்கள். அங்கு இயேசு முதல் அற்புதத்தை அன்னை மரியாவின் வழியாக செய்கின்றார். அங்கு நம் அனைவருக்கும் ஒரு கட்டளையானது பிறப்பிக்கப்படுகின்றது, அவர் சொல்வதையெல்லாம் நீங்கள் செய்யுங்கள் என்று. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்று நாம் எப்படிப்பட்ட கட்டளைகளை கடைபிடித்து நாம் மற்றவர்களுக்கு கட்டளையை கொடுக்குகின்ற மக்களாக வாழ்கின்றோம் என்று சிந்தித்து பார்க்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் நாம் மற்றவர்களை என்னுடைய பேச்சுக்கு கீழ்ப்படிய வேண்டும், அவர்கள் எனக்கு ஏற்ற மக்களாக இருக்க வேண்டும் என்று எண்ணுகின்றோம். ஆனால் இறைவன் இந்த உலகில் நம்மை ஒரு மனிதராக படைத்து ஒவ்வொரு நாளும் இறைவழியில் அவர் ஆசீர்வதித்திருக்கின்றார். குறிப்பாக திருமுழுக்கின் வழியாக நாம் அவருடைய பிள்ளைகளாக நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். அப்படிப்பட்ட நிலையில் இருக்கின்ற நாம் இறைவனுடைய கட்டளையை எவ்வாறு கடைபிடிக்கின்றோம்? குறிப்பாக நாம் அன்பு என்கின்ற அந்த ஒரு படிப்பினையை நம் வாழ்வில் வைத்திருக்கின்றோமா என்று சிந்தித்து பார்க்க வேண்டும். குறிப்பாக இந்த 16 கட்டளைகள் திருச்சபையும் இறைவனும் நமக்கு கொடுத்திருந்தால் அது அனைத்துமே அன்பு என்கின்ற வார்த்தையில் நாம் அடக்கிவிடலாம். ஆனால் அந்த அன்பு நாம் மற்றவர்களிடம் எப்படிப்பட்ட நிலையில் நாம் கொடுக்கின்றோம்? சுயநலத்தோடு மற்றவர்களை அன்பு செய்கின்றோமா, அல்ல பிற நலத்தோடு மற்றவர்களை அன்பு செய்கின்றோமா, அல்லது பொது நலத்தோடு நாம் மற்றவர்களை அன்பு செய்கின்றோமா என்று சிந்தித்து பார்க்க வேண்டும். சுயநலத்தோடு இருந்தாலும் சரி, அது பொது நலத்தோடு இருந்தாலும் சரி, அல்லது பிற நலத்தோடு இருந்தாலும் சரி, தனித்தனியாக இருக்கின்ற போது அது அனைத்துமே சுயநலமாக தான் மாறுகின்றது. எப்போது இந்த 3 விதமான அன்பு ஒன்று சேர்ந்து நாம் ஒருவர் மற்றவரோடு பழகி நமது அன்பை மற்றவர்களுக்கு பரிமாறுகின்றோமோ, அப்போதுதான் நாம் இறைவனுக்கு ஏற்ற வாழ்வையும் இறைவன் நமக்கு கொடுத்த அந்த படிப்பினையும் ஏற்று வாழ்கின்ற மக்களாக வாழ்கின்றோம். அவ்வாறு நமக்கு சிறந்த எடுத்துக்காட்டாக திகழ்பவர் தான் அன்னை மரியா. நாம் அன்னை மரியாவின் வாழ்வில் ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு செயலும் பார்த்தோம் என்றால் முழுமையாக கீழ்ப்படிதலின் வடிவமாக திகழ்கின்றார். ஆனால் அப்படிப்பட்ட அன்னை மரியாவை நவநாள் எடுத்து கொண்டாடுகின்ற நாம் எப்படிப்பட்ட அன்பை மற்றவர்களுக்கு காட்டுகின்றோம்? மற்றவர்களிடமிருந்து எப்படிப்பட்ட அன்பை நாம் எதிர்பார்க்கிறோம் என்று சிந்தித்து பார்க்க வேண்டும். எதை நாம் விதைக்கின்றோமோ அதையே தான் நாம் பெறுகின்றோம். எனவே இந்த 3 விதமான அன்பையும் நாம் ஒன்று சேர்த்து மற்றவர்களுடைய உள்ளத்திலும் மற்றவர்களுடைய இதயத்திலும் நாம் விதைக்கின்ற போது அது நமக்கு மீண்டுமாக வருவது மட்டும் இல்லாமல் இறைவனுக்கு ஏற்ற வாழ்வு வாழ்ந்து இறைவனுக்கு சாட்சி உள்ள மக்களாகவும் நாம் வாழ முடியும் என்பதுதான் இன்றைய சிந்தனையாக அமைகின்றது. எனவே ஒவ்வொரு நாளும் நாம் மற்றவர்கள் எனக்கு கீழ்ப்படிய வேண்டும், மற்றவர்கள் எனக்கு ஏற்ற வாழ்வு வாழ வேண்டும் என்பதை எண்ணி
வாழ்வதை விட்டுவிட்டு நாம் இறைவனுக்கு கீழ்ப்படிதலுள்ள மக்களாக வாழ்கின்றோமா? குறிப்பாக மற்றவர்களுக்கு நாம் நமது முழுமையான அன்பை செலுத்தி அந்த அன்பை மீண்டும் பெற்றுக்கொள்கின்ற மக்களாக வாழ்கின்றோமா என்று சிந்தித்தவர்களாய் தொடரும் இத்திருப்பலில் நாம் மன்றாடுவோம். ஆண்டவரே, என்னுடைய வாழ்நாளில் எல்லா நிலையிலும் நான் உமக்கு ஏற்ற வாழ்வு வாழவும், குறிப்பாக மற்றவர்களை அன்பு செய்கின்ற போது நான் சுயநலமாகவோ அல்லது பொது நலமாகவோ அல்லது பிறர் நலமாகவோ இல்லாமல் மூன்றையும் நான் சேர்த்து மற்றவர்கள் உள்ளத்தில் விதைக்கக்கூடிய உள்ளத்தையும் ஆற்றலையும் எனக்கு தந்திரலும் என்று மன்றாடி இறைவனின் ஆசீர் பெற்று செல்வோம்.